மீனா ஸ்ருதிக்கு சுயமரியாதையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மீனாவுக்கு தான் சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊற்றியும் மீனா இருந்துட்டு சுயமரியாதையோட அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தைக்காரி என்ன பண்ணாலும் அத்தை மேலே வந்து பாசத்தை குறைக்காமல் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த ரோஹிணி வேற வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் மீனாட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ வீட்டில் ஒரு சமையல்காரி, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணாக தான் இருக்காங்க. இதில் இவங்களுக்கு எங்கே சுயமரியாதை இருக்குதுன்னு தெரியல. இப்போது அந்த சுயமரியாதையை இந்த டயத்தில் வெளிக்காட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ சிந்தாமணியை வந்துட்டு ஆர்டரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் இனிமேல் இவ ஆர்டரே பண்ண முடியாத அளவுக்கு கடன் வாங்கின மாதிரியான ஒரு பத்திரத்தை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, மீனாவுக்கு வந்து கடனும் ஆயிடுது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது. இதில் இருந்து கண்டிப்பாக அவங்க மீண்டு வருவாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியும். இப்போ என்ன, அந்த ஆர்டர் எடுத்த அந்த ஆர்டருக்கு உண்டான பிரம்மாண்டமாக நல்லா செலவு பண்ணி பூவெல்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. இப்போ பூ இல்லையா, அது வந்து வாடிடும். ஸோ வாடின பூ வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. இப்போ டெக்கரேஷன் செலவு பண்ணி டெக்கரேஷன் பண்ணதும் வேஸ்ட்டு. நம்ம டெக்கரேஷன் பண்ண முடியாது, பண்ணலை, நீங்கள் காசு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டாங்க. இப்போ மீனாவுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை கொடுத்து சிந்தாமணி தான். அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன கண்ணு, இந்த பெரிய நல்ல நல்ல பூவெல்லாம் வாங்கி ரொம்ப ரேட்டு டிமாண்டான பூவெல்லாம் வாங்கி பெருசாக டெக்கரேஷன் பண்ணியிருக்க, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சா? உன்னை கூப்பிட்டு இந்த மாதிரி போலியான ஆர்டரை கொடுக்க வச்சதே நான் தான் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாவுக்கு புரிய வருது, ரைட்டு நம்மளை வந்து சூழ்ச்சி வழியில் சிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவங்களை என்றைக்குமே வந்து கடவுள் கைவிட மாட்டார். கூடிய சீக்கிரம் நாங்கள் முன்னுக்கு வரோம் பாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதிலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம். எத்தனையோ தடவை நாங்கள் காரை இழந்திருக்கோம், ஏதோ இழந்திருக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் விட்றாங்க. வீட்டில் நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த இது கண்டிப்பாக முடியவே முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உனக்கு சப்போர்ட்டாக இல்லை, அப்புறம் எப்படி வெளியில் இருக்கிறவங்க உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக அது அத்தையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்தை உங்களுக்கு பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜயா கிட்ட சண்டை போடுறாங்க. விஜயா வந்துட்டு, அப்படிலாம் எதுவுமே பண்ணலையே, எல்லா பழியும் என் மேலே போடுறாளே, நான் சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா நடிக்காதீங்க, நீங்களும் சிந்தாமணி சேர்ந்து தானே இந்த மாதிரி என்னைய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க வச்சு போலியான டெக்கரேஷன்லாம் பண்ண வச்சு எனக்கு இப்படி நஷ்டத்தை கொடுத்தது அப்படின்றாங்க.